கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். நாம் அவ்வப்போது பைபிளை படித்தாலும் அல்லேலூயா படிக்கிறதுலேயே நமக்குரியது ஏராளம் புதைந்திருக்கிறது. அதை ஆவியானவர் அந்தந்த நேரம் நமக்கு தேவை என்பதை எடுத்து கொடுப்பார். ஆன்லைன்ல அல்ல, எதுல இல்ல, ஆன்லைன்ல கொடுக்க மாட்டார். அவருக்கு அப்படி பழக்கமே கிடையாது. ஆமென். ஆன்லைன்ல கர்த்தர் பேசவும் மாட்டாரு, ஆன்லைன்ல கொடுக்கவும் மாட்டாரு, ஆன்லைன்ல வந்து கம்யூனியன் கொடுக்க மாட்டாரு. ஆமென். எல்லாம் இப்பதான் டைரக்ட். அதான் எபிரேயர்ல 10வது அதிகாரம் 25 வசனம் என்ன சொல்ல வாசிப்போம். சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்றாங்க, விட்டு விடுறாங்க. ஆமென். சொல்லுவோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறாங்க. ஆமென். யார் விட்டு விடுவா? சபை கூடி வருதலுடைய முக்கியத்துவத்தை அறியாதவர்கள் விட்டுறாங்க. ஆமென். ஏன் சபை கூடி வர வேண்டும்? வருவதனால் வருகிற நன்மை என்ன? கட்டாயம் கூடி வந்துதான் ஆக வேண்டுமா? ஆமென். என்பதனுடைய முக்கியத்துவம் எல்லாரும் என்ன பாருங்க, முக்கியத்துவம் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, தெரியாததால் கூடி வருதலை தவிர்க்கிறார். புரியுதில்ல? சபை கூடி வரும்போது என்ன நடக்கிறது? பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், தேவை நமக்கு ஒரு விடுதலைக்காக எல்லாத்துக்கும். ஓகே, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை ஒன்று கூட புதுப்பித்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. புதுப்பித்துக் கொண்ட ஆவிக்குரிய நிலையை தக்க வைக்கிறதுக்கு ஆவியானவர் தொடர்ந்து என்ன செய்கிறார், பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கூடி வருதலில் பாடுவதும் கைத்தட்டுவதும் அல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தையாகிய முக்கியம். கடந்த நாளில் நல்ல ஒரு பழைய ஒரு ஊழியக்காரர் பேசின ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் ஸ்டான்லி, நல்ல அருமையான டீச்சர், பல வருஷங்கள் முன்ன பேசினார் செய்தி. பல காரியங்கள் ஆராதனை குறித்து நிறைய பேசினார். பேசிட்டு இன்றைய காலத்தில் அல்லது அன்றைய காலத்தில் ஆராதனைக்கு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கிவிட்டு வசனத்தை பேசுவதற்கு அதிக நேரத்தை எடுப்பார்கள். ஆமென். ஆனா இன்றைய காலத்தில் ஆடல் பாடல் ஆராதனைக்கு அதிக நேரத்தை கொடுத்துட்டு வசனத்தை பேசுறதுக்கு கொஞ்ச நேரம். புரியுதா இல்லையா? இன்னும் அதிகமா இது வர வர இப்ப மலிஞ்சு போச்சு. தலை இருக்கிறவரை ஆடுவாங்க டான்ஸ், ஜோடி போட்டு பெண்ணுங்கள் ஆணுங்களும் தலை தெறிக்கணும். ஆதுவர் தலை தெறித்து 4 தலை கீழே விழுந்தாதான் அந்த ஆட்டம் நிற்கும். அப்படி அதான் ஆட்டம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எங்கே அது இருக்கா என்றால் தேடினா கிடைக்காது. செய்தியில் பொதுவான செய்தி இருக்கிறது, உங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்துகிற செய்தியும் இருக்கிறது. அதுதான் சத்தியம். ஆமென். பொதுவான செய்தி யாரும் பேசலாம். ஆமென். அதுல ஆறுதல் வரும், ஆண்டவர் வருவார், சீக்கிரம் வர போறார், இதெல்லாம் ஒரு வேகமா சொல்லுவாங்க. பொதுவானது தான். அல்லேலூயா. நல்லது. பொதுவான செய்தி நம்மளை என்ன செய்யாது, ஆயத்தப்படுத்தாது, உற்சாகப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. உபதேசங்கள் சத்தியங்கள் தான் நம்மை சீர்படுத்தும். இது அதுதான் முக்கியம் நமக்கு. ஆமென். அப்போ ஆராதனைகளுக்கு அதிக மணி நேரங்கள்ல முடிச்சிடுறாங்க. கர்த்தருடைய சத்தியத்துக்கு கடைசியில கொஞ்ச நேரம் தான் இன்று இந்த காலத்தில். அல்லேலூயா. ஆராதிக்கும்போது யாரும் தூங்க மாட்டாங்க. சொன்ன கேட்கும்போது கட்டாயம் என்ன செய்வாங்க சொல்லுங்க, தூங்கியே தீருவாங்க. ஒரு அலையில சொல்லுவோம் சோத்திரம். அப்போ ஏனென்றால் அவர்களுக்கு தூங்கணும். சாத்தா அவங்கள தூங்க வைப்பான். ஏன் வசனம் என்ன செய்யக்கூடாது, கேட்டுறக்கூடாது. கேட்டால் என்ன ஆயிடுவாங்க, திருந்திடுவாங்க. புரியுதா இல்லையா?
அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, வசனங்கள் பேசுவது என்றாலே, சத்தியம் என்றாலே எல்லாரையும் ஒன்று என்ன செய்யும், அலசி எடுக்கிறதா சத்தியம். அப்போ அந்த சத்தியம் என்பது இன்னாருக்கிட்ட அந்த குறை இருக்கு இந்த குறைக்கு தேடி பிடிச்சி பேசுறது இல்லை. சொல்ல புரியுது இல்லை? இன்னார் என்ன செஞ்சுட்டு வரான், அவன் தண்ணி அடிச்சுட்டு வரான், அப்படி அந்த அந்த பொம்பளை திருடிட்டு வாரா, அவள் போய் பேசிட்டு வாரா, அவள் இப்படிலாம் எனக்கு யாரையும் பற்றி தெரியுமா? இவன் செய்கிறது எனக்கு தெரியாது, என்ன அநியாயம் செய்கிறான். அல்லேலூயா. அப்போ இங்க வரும்போ உங்களை சரியா பார்க்கிறவர் உண்டு. ஆமென். அவர் எல்லாரும் என்ன செய்வார், சுத்திகரிக்கிறதுக்காக போதிப்பார், ஆயத்தப்படுத்துவார். ஏன் ஆயத்தத்தை இழந்திருக்கிறோம் ஒரு வாரமா? ஆமென். ஒரு வாரமா ஆயத்தத்தை ரெடியாகி போகணும் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. காத்தடிச்சு மற்ற பலூன் பம்பு பண்ணி அடிச்சு பெருமை அப்பா சோத்திரம் நேட்டு அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது என்னாச்சு, திரும்பவும் காற்று போய் பலூனாக வரும். ஞாயிற்றுக்கிழமை பூரா என்ன செய்கிறது தான். ஆமாம், சிலவங்க செவ்வாய்க்கிழமை வந்து காற்று குறைஞ்சிருக்கனால செக் பண்ணிட்டு போயிடுவாங்க, சனிக்கிழமை செக் பண்ணிட்டு போவாங்க. அல்லேலூயா. அவங்க ஓரளவில் வண்டி ஓடும், சோத்துடும். அல்லேலூயா. மீதி எல்லாம் என்னன்னாக்க பூரா காற்று இறங்கிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கும் பூரா என்ன செய்யணும், பார்க்கலையா காற்று இறங்குற காரணம் என்ன, எங்கே முள் பட்டிருக்கு, எங்கே கல் விழுந்திருக்குன்னு பார்த்து அதெல்லாம் ரெடி பண்ணி என்ன செய்ய, திரும்பவும் காற்றடிக்கணும். ஸ்தோத்திரம். திரும்பவும் காற்றடிச்சிட்டு அப்படி அனுப்பியது. அல்லேலூயா. அவன் மறுவாரம் திரும்பவும் அப்படி தான் வரும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இதை சரிப்படுத்துகிற வேலையே யாருக்க வேலை, ஊழியக்காரங்கள வேலை. சபை கூடி வராமல் இந்த நடக்குமா? நடக்குது. சரி, அப்போ பாருங்க, கடைசியில் வாசித்த வசந்த வாசிங்க. விட்டு விடுகிறது போல விட்டு விடாதபடி புத்தி சொல்லணும். பார்த்தீங்களா, அதை ஏங்க அதில் முக்கியத்துவப்படுத்தி இருக்கு? அந்த வசனம் சொல்லுது, நீ சபை கூடி வருவது மிக மிக முக்கியம். ஆமென். நான் நேரம் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆன்லைன்லேயோ யூடியூப்லேயோ வருகிற செய்திகள் ஒன்று உன்னை சுத்திகரிக்காது, ஆயத்தப்படுத்தாது. கர்த்தரோடு டைரக்டாக பார்த்து பேச விரும்புகிறது. இப்போ ஆன்லைன் ஆராதனைகள் சரியா தப்பா என்றால் 100% தப்பு, பைபிளுக்கு முரண்பாடாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் எதில் மாறுறாங்க? யார் மாத்துறது? ஊழியக்காரங்க தான். நானே தப்புன்னு சொல்லிட்டு நானே மாத்தினா ஜூம் மீட்டிங் எல்லாம் நம்ம பழகிற நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, காலையில் நாங்கள் 6 மணிக்கு ஜூம் மீட்டிங், 5 மணிக்கு ஜூம் மீட்டிங். யோ, நாளைக்கு ஒன்னே ஜூம் பண்ணுவாங்க, கவனமாக இருக்கு. ஆமாம், இப்போ ஜூம் மீட்டிங் அவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணுற பார்க்குறாங்க, மொபைலை பார்த்து பாஸ்டர் பேசுகிறாரு, எல்லோரும் இருப்போம், அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பேசுகிறான் கொஞ்சம் அந்த ஏரியாவை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு ஜூமில், புரியுதா சிஸ்டர்? கவனிங்க. அப்போது அதை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு கீழே என்ன இருக்கும், தின்றக்குள்ள பொருள் ஜூமில் எல்லாம் நம்மளை வீடியோவை என்ன செய்யலாம், ஃபோட்டோ இதை வாய்ஸை மட்டும் வச்சுட்டு வீடியோ ஆஃப் பண்ணலாம், நம்ம மூஞ்சை காட்டாமல். அப்பப்போ ஒன்று தூக்கி வாயில் போடும்போது ஆஃப் பண்ணிடுறது, அப்புறம் ஆன் பண்ணிடுறது, ஏதோ பரிசுத்தவான் மாதிரி. அப்போ இது ஜூம் மீட்டிங் ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது, மக்களை தவறான ரூட்டுக்கு நேராக என்ன செய்வது, வழி நடத்துவது. புரியுதா இல்லையா? இது தெரியாமலே ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, மக்கள் திசை. அப்போ வரும் நாட்கள் என்ன செய்வோம், அவங்க வேற ஒரு நோக்கத்தில் செய்திருப்பாங்க. இது வந்து கொரோனாவில் வந்த பிரச்சனையாக இல்லை, கொரோனாவில் தான் ஜூம் மீட்டிங் வந்தது. கொரோனாவில் தான் டப்பாவுக்குள்ளே இயேசுக்கு சரீரத்தையும் அடைச்சி அவர் ரத்தத்தையும் ஊற்றி அடைச்சி வச்சு கொடுத்தோம். மெட்ராஸில் சில சர்ச்சஸ் இருக்குது, கம்யூனியன் நாள் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், வெளியே போர்ட்டிகோவில் பெரிய சர்ச்சஸ் எல்லாம் பல ஏக்கரில் வச்சுருக்கிறான், அடிக்கடிக்கு வச்சுருக்கோம். எடுத்து கொடுக்க ஆள் இருக்காது, எடுக்க மாட்டான், அவங்க எடுத்துகிட்டு போகிறது 2-3 இயேசுக ரத்தம். இதெல்லாம் வேதத்தின்படி என்ன அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்ல.
மக்களை வேதத்திற்கு மாறாக நடத்துகிற கொள்கைகள். புரியுதா? இது ஆன்லைன் மீட்டிங்கே நாம் மக்களை திசை திருப்புறோம். நான் செய்கிறேன்னா மக்களை நான் என்ன செய்கிறேன்? திசை திருப்புகிறேன். ஜூம் மீட்டிங்னா நான் திசை திருப்புகிறேன். குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடு, இந்த மாதிரி மீட்டிங் இருவான்னு, அது வேற. ஆனால் அப்போது வரும் நாட்கள் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டர் இந்த மீட்டிங் எல்லோரும் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, அவங்க வீட்டிலே நாங்கள் இருந்து ஜூமிலே நம்ம நடத்திடுவோம். இப்போ பாஸ்டருக்கு அக்கூசுக்குள்ளே ஜூமில் இருந்துட்டு அவர் பிரசங்கம், அவர் அப்போ தான் பாத்ரூம் போனான்னு தோணுச்சு. இப்போ பாஸ்டர் பாத்ரூமுக்குள்ளே இருந்துட்டு பிரசங்கம். அவங்க எல்லாம் காலை பாத்ரூமில் நாங்கள் இருந்து கொண்டு சோத்திரம் கர்த்தரை ஆராதித்தோம். மக்களை தவறாக வழிநடத்தும். ஒருபோதும் வேதம் ஏற்றுக்கொள்ளாது. அவ்வளோதான். அல்லேலூயா. கேட்கிற காதலவன் கேட்கிற கடவன். அல்ல. அப்போ சபை கூடி வருதல் என்பது ஆமென் ஏன் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன செய்யாதவர்கள்? அறியாதவர்கள் விட்டுறாங்க. கூடி வருவதனால் என்ன பலன் என்பதை புரியாதவர்கள் விட்டுறாங்க. அல்லேலூயா. விட்டு விடுங்கள். நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கு என்ன செய்யணுமா? ஏங்க அப்படி ஒரு கட்டாயத்தை வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? வசனத்தை ஏன் வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்குல்ல, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் எந்த நாள் சத்தமாக சொல்லு. அப்போ வருகைக்கு வருகிறதை எவ்வளவா நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ அவ்வளவாய். காரணம் என்ன? எதுக்கு? அந்த வருகையில் யாரும் கைவிடப்பட்டுறக்கூடாது. சொல்ல புரியுதா? அப்போ கைவிடப்படாமல் ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் எங்க? சபை கூடியது. சொல்ல புரியுதாங்க? ஏன் சுப்பிரமணியம் உங்களை வாரமா ஏன் வரலன்னு போட்டு குடையணும்? ஏன் இடையிலையும் வான்னு ஏன் சொல்கிறோம்? என்ன எனக்கு என்ன இடையில நான் காணிக்கையா பிரிக்கிறேன்னா இல்லையே. அந்த நாள் இயேசுவின் வருகை நாள் எவ்வளவாய் நெருங்கி விட்டது என்பதை அறிகிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவாய் ஒருவருக்கு என்ன செய்யணுமா? எங்க வாரதுக்கு? சபைக்கு வா. சொல்ல புரியுதா? ஏன்? அப்போ சபைக்கு வரும்போ ஆமென் வருகிற ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு தடையாக இருக்கிறது யார் இடத்தில் என்னென்ன குணங்கள், நடைமுறைகள், செய்கைகள் இருக்கிறது என்பதை யார் பார்க்கிறார்? தேவன் பார்க்கிறார். அதான் கழிந்த நாள் சொன்னேன், ஒரே நேரத்தில் எல்லாரும் பேசுகிறதை கேட்கிற ஒரே ஒரு நம்ம ஆண்டவர் மட்டுமே. எத்தனை? 1-2 பேரா? உலகம் பூரா கோடிக்கணக்கில் ஜனங்கள், சுமார் 1000 கோடி இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாருடைய அக்கிரமங்களையும் பார்க்கிறாரு, அநியாயங்களையும் பார்க்கிறாரு. இதன் மத்தியில் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மக்களையும் பார்க்கிறார். தேவனை விட்டு வழிவிலகி போகிறவர்களையும் பார்க்கிறார். மனுஷனுடைய சிந்தனைகளை அறிகிறார். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய தேவன்? ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாகவும் நீங்க இப்ப இருந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவன் முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வர்றீங்க. அல்லேலூயா. வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன குறை, என்ன ஒழுங்கின, என்ன கீழ்ப்படி என்பதை ஒரே டைம்ல பார்க்கிறவர் அவர். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கையை வைத்து சொல்லும் ஒரே பிரசங்கத்தில் எல்லாரோடைய கதை பேசுவார். கரெக்டா பார்க்கிறவர் அவரு. அப்போ இவங்க நம்ம ஆட்கள் நினைக்கிறேன், யாராவது பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ நீ யார நீ உனக்கு தெரியல, தேவனை தெரியல, யாராவது தெரியுது, என்ன மனுஷனாக தெரியுது. அந்த இடத்துல வருகிற ஒண்ணு ஹல்லேலூயா சரியா பார்க்கிறவர் மனிதன் அல்ல, தேவன் பார்க்கிறார். வாழ்க்கையில் எது ஒடுங்கினோம், எது கீழ்ப்படியாமை, ஹல்லேலூயா, தேவன் துக்கப்படுகிற காரியம் எது?
கர்த்தருடைய கண்களை மறைத்து என்ன செய்திருக்கிறார்? எல்லாம் அறிகிறவர் அவர் ஒருவர். இப்போ இங்க வந்து கர்த்தர் சத்தியத்தின் மூலம் உங்களை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்த. அதான் ஆயத்தப்படுத்துவதற்காக எங்க வாரது? சபைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த நேரம் அநேகர் இந்த வார்த்தை என்னோடு கர்த்தர் பேசுவது என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக யோசிக்கிறது இல்லை. ஆமென். என்னுடைய குற்றத்தை பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? குத்தி போயிரு. அப்போ உன் வாழ்க்கையில் கர்த்தர் வசனம் செயல்படுமா? செயல்படாது. உன்னுடைய ஒழுங்கினும் குறையை கீழ்ப்படியாமை தகாத செயல்பாடுகளை கர்த்தருடைய ஆவியான வசனத்தின் மூலம் பேசும்போது அல்லேலூயா, நீ அதை உன் வாழ்க்கையை மாற்றி, உன் குணத்தை மாற்றி, நடைமுறையை மாற்றி, ஆண்டு பிரியமில்லாத காரியம் எங்களை விடுவதற்கு மனம் இல்லாமல் தன்னை நீதிமானாக்கி கொண்டு உன் குறையை உள்ளே வச்சுக்கிறார். பேசின ஆவியானவர் நீ என்ன பண்ற? குற்றப்படுத்துற. ஊழியக்காரன் அல்ல, யார? பரிசுத்த ஆவியானவர். புரியுதா இல்லையா? ஆனா குற்றத்தை உள்ள வச்சுக்கிறார். தன்னை நீதிகரிக்கிற நீ பாஸ்டர் பேசிட்டார். அப்ப யார் பேசல? தேவன் அல்ல. ஆமென். அப்ப அந்த எண்ணம் வந்துட்டாலே நீ என்ன செய்ய மாட்டார்? குறைய விட்டு விலக மாட்டார். ஏன்னா நீ வாழ்வது, நீ பேசுவது, நீ செய்வது சரிதான் என்று உன் மனதில் நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிற. பேசுகிற மனுஷனை நீ என்ன செய்கிறாய்? குறைய பார்க்கிற. அப்ப யார அல்ல பேசுவது? ஆவியானவர், மனுஷன் அல்ல. அப்ப யாரை குற்றப்படுத்துற? ஆவியானவர் குற்றப்படுத்துற. அப்ப உன் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் நீ என்ன ஆக மாட்ட? ஆயத்தப்பட மாட்ட. புரிஞ்ச மாட்டோம் சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா? சத்தியம் பேசப்படும் போது ஆமென், குறை தீர்ந்தவர்கள் சபைக்குள்ள யாரும் கிடையாது. சொல்ல புரியுதாங்க? யாரும் கிடையாது. எல்லாட்டும் குறைகள் இருக்கு. துணிகரம் வேறு, பின்மாற்றத்தின் செயல்கள் சுபாவங்கள் அது வேறு. அதை தான் சொல்ல. அது அவங்களும் வந்திருப்பாங்க, இருக்கலாம். மிஸ்டேக்குகள், பலகீனங்கள் எல்லார்ட்டும் மேக்சிமம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இங்கே வரும்போது அவைகளை விடுவதற்காக வசனத்தின் மூலம் ஆவியான எச்சரிப்பை கொடுப்பார். உடனடியாக நான் நினைக்கணும், எனக்குள் மறைந்திருக்கிற இந்த குணத்தை கர்த்தர் ஆவியால சுட்டி காட்டினார். ஆமென். இது அவரை துக்கப்படுத்துகிற காரியம். ஆமென். இந்த உடனடி ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருக்கப்பா. நான் உடனே நான் என்ன செய்ய விட்டுறேன்? ஏன்னா நான் இதை மீண்டும் நான் செய்யாமல் எனக்கு கிருபை தான். இறுதிய கடினங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக நம்மோடு இடைப்படுகிறவர், பேசுகிறவர் தான் தேவன். அவரை போல மாற்று. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷன். ஆண்டவருடைய அந்த பூரண நிலையை நாம் என்ன செய்யணுமா? அடைவதற்கு அல்லேலூயா ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு எதிர்பார்ப்போடு வரணும். ஆமென். அப்போ சபைக்கு வரும்போது நீங்க வீட்டில் ஜோமெண்ட் வர எப்படி ஜோமெண்ட்? ஆண்டவரே என்னோடு இருந்து என்ன செய்ய பேசு. நான் எந்த காரியத்தில் குறை உள்ளவராக இருக்கிறேன். அது புரியுத சொல்றது? பிரச்சனையே நீங்க நினைச்சிட்டு ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன செஞ்சு என்னோடு பேசும் ஆண்டவரே என்ன நம்ம வருவோம். வர நல்லதுதான். ஆனால் அதை பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னில் மறைந்திருக்கிற குறை என்ன? ஆமென். நான் உம்மை துக்கப்படுத்துகிற சிந்தை எது? ஆமென். நான் பல காரியங்கள் என்று பேசி இருக்கிறேன் இந்த நாட்களில். அதில் எது தேவன் துக்கப்படுகிற வார்த்தை, எது பிறர் துக்கப்படுகிற காரியம்? ஆமென். அது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்னோடு பேசும். ஆமென். இந்த நிலையில் நீ வந்தால் அல்லேலூயா, உலக பிரகாரமான பிரச்சனை கர்த்தர் நீ கேட்காமலே மாற்றுவார். நீ எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்த? ஆண்டவர் நான் உமக்கு முன்பதை என்ன அல்ல, பரிசுத்தமான அல்ல, குறை உள்ளவன். நிறைய குறை என்கிட்ட இருக்கு.
எனக்கு தெரியாமலே நிறைய இருக்கப்பா. சில காரியங்களை நான் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன். ஆமென். சில சுபாவங்கள் இதெல்லாம் பெரிய தவறா என்றுள்ள நிலையில் என் இருதயம் கடினப்பட்டு அதை என்ன மறத்து போயிருக்கு. ஆமென். ஆனால் உம்முடைய பார்வையில் எது தவறு என்பது உமக்கு தெரியும். ஆமென். ஆனால் என்னுடைய பார்வையில் நான் நீதிமான் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னில் மறைந்திருக்கிற பாவங்கள், ஆமென், மறைந்திருக்கிற சிந்தைகள், ஆமென், மறைந்திருக்கிற எண்ணங்கள், ஆமென், மறைந்திருக்கிற செய்கைகளை, ஆமென், எனக்கு நீர் என்ன செய்ய உணர்த்து, என்னோடு பேசு என்று எதிர்பார்ப்போட யார் வர்றாங்களோ அல்லேலூயா, அவர்களுடைய அவங்க என்ன பிரச்சனையை சுமந்துட்டு அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இதையும் கற்றுக்கிறீங்க. ஏன் அவர்கள் விரும்புவது என்ன? இங்க பாருங்க, சாலமோன் ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 ஏக்கர் இடம் கொடுங்க. ஆண்டவரே நிறைய பெரிய பட்டயம் எடுத்து வெட்டுகிற யுத்த வீரர்கள் வேணும். ஆண்டவரே இப்படி சுற்றி இருக்கிற எல்லா நாடு எனக்கு சொந்தமாகி தான் அந்த ராஜாக்களை வெட்டுறதுக்கு எனக்கு அவள் கொலை பண்ணுறது நான் போகிறேன். அந்த நாடெல்லாம் எனக்கு தாரோம், எனக்கு பெரிய ஐஸ்வர்யத்தை தாரோம், பொன்வெள்ளி தாரோன்னு கேட்டான். இல்லை, உலக பிரகாரம் அவன் கேட்கல. என்ன கேட்டான்? அவன் தன்னை என்ன செய்கிறான்? தாழ்த்து. அல்லேலூயா. சிறு பிள்ளையா இருக்கிறேன், ஞானமுள்ள இருதயத்தை தாருமன்னு கேட்கிறான். அல்லேலூயா. அது மேல இருந்து பார்க்கும்போது அவன் தன்னை தேவ சமூகத்தை என்ன செய்யறான்? ஒன்றுமில்லை என்று வறுமையாக்குகிறான். ஆமென். அவனை கேட்பதற்கு வேறு ஏராளம் இருக்கலாம். ஆமென். அவை ஒன்று கேட்கவே இல்லை. அல்லேலூயா. நான் தேவனுக்கு முன்பதாய் கேட்கிற காரியம் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். ஆமென். நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்பதான் உன் ஜெபத்திற்கு என்ன கிடைக்கும்? பதில். சுயநலவாதியா ஜெபிக்க கூடாது. அது வேணாம் ஆண்டவரே, இது வேணாம், அப்படி ஜெபிக்காத. உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆனா உனக்கு ஒன்னால் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது, பரிசுத்தம். உன்னை பரிசுத்தப்படுத்துறது யார் தான்? அவர் ஒருவர். ஹல்லேலூயா. அதற்கு கேளு அவர்கிட்ட. ஆமென். நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளால நம்ம செய்ய முடிஞ்சதெல்லாம் நம்ம கேட்போம். உலகத்தில் உள்ளதெல்லாம் சேர்த்து கேட்போம். ஆண்டவரே அது வேணும், இது வேணும், அந்த பக்கத்தில் உள்ள இடம் வேணும், நான் அந்த கல்லை மாற்றி பிடிங்கி கொஞ்சம் தள்ளி போட போகிறேன் ஆண்டவரே. இப்படி என்னாட்டு நான் கொஞ்சம் பணம் கடன் கேட்குறேன், கொடுக்காம அவன் என்றைக்குமே என்னோட கேட்கக்கூடாதுப்பா. அது ஜெபம். வாசிப்பா லாஸ்ட்டில் வாசித்த வசனம். அவன் பணம் கேட்கலங்க. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று கேட்டான். என்ன கேட்டான்? ஞானம். ஆமென். அப்போ சாலமோன் அவன் இந்த ஜனத்தை நடத்துவதற்குரிய ஞானத்தை கேட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? பிரியமா இருக்கு. நீ தேவனுக்கு பிரியமானதை கேட்டுட்டு வந்தா, ஆமென், நீ கேட்காததையும் கொடுக்கிற தேவன் நம்ம தேவன். அப்ப ஞானத்தை அவனாக உண்டு பண்ண முடியாது, பணம் அவன் உண்டு பண்ணலாம். அல்லேலூயா. அந்த மனுஷ முயற்சியில் கொஞ்சம் நடக்கும். ஆனால் தேவ உதவி வேணும். ஆனாலும் கூட ஆனால் ஞானம் தேவன் கொடுக்கணும். அப்போ அந்த ஜனத்தை நடத்துவதற்கு என்ன கொடுக்கணும்? ஞானம் உள்ள உதவி வேணும். அப்போ தேவனுடைய பார்வையில் வாசிப்போம். கேட்டது உகந்த விண்ணப்பமா இருந்தான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் என்னது? உகந்தது. வாசிப்போம். நோக்கி நீ நீடித்த நாட்களையும் கேட்கல, பணத்தையும் கேட்கல, எதிரிகளுடைய பிராணனை அப்படி என்றால் பக்கத்து நாட்டையும் எனக்கு தாருன்னு கேட்காமல் இந்த காரியத்தை கேட்டு
படியால் ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு பிறகு இருந்ததும் இல்லை. கேளாத ஐஸ்வர்யம். அதிலே சொல்லுவோமா என்னது? கேட்டது என்னது? ஞானம் உள்ள இருதயம். கேட்காத என்னது? ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யத்தில் கூட அவனை பெரியவன் ஆக்கிடுன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும், நாம உலகத்தில் உயர்வதற்கு கையும் காலையும் உன்னுடைய லிமிட்டுக்கு தகுந்தபடி உழைக்காம இருக்காது. அல்லேலூயா. உழைக்காம வேலை செய்ய உன்னோட முடிந்தாலும் நீ வேலை செய். ஆமென். மிஞ்சி சாடி போவாத. அல்லேலூயா. மிஞ்சி போவாத. ஆண்டவருக்கு நீ அதிகமாக கேட்க வேண்டியதுதான், தேவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். நீ கர்த்தர் என்னோடு பேசணும். ஆமென். தேவ சத்தம் தான் கேட்கணும். ஆமென். எனக்கும் தேவனை பிரியமில்லாம மறைந்திருக்கிற குணங்களை ஆமென் கர்த்தர் எனக்கு உணர்த்தி காட்டுமப்பா. அல்லேலூயா. நான் உமக்கு பிரியமாய் வாழ்ந்தால் மட்டும் எனக்கு போதும். எனக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி எனக்கு அது நினைக்காது. அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்திய ஆண்டவருக்காய் வாழ வாஞ்சையும் தாகமும் கொண்டு அதற்காக நீ ஜெபித்துக் கொண்டு ஆலயத்தில் நீ வருவாய். அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார், அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அதை மட்டும் இல்லை, உனக்கு தேவையான காரியத்தை அவர் செய்வார். அதான் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இவைகள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்போ உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நேரம் எடுத்து ஆண்டோடு ஜெபம் இருக்காங்க. நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. ஆமென். கர்த்தரோடு நெருங்குவதற்காக. ஆமென். கர்த்தரோடு உறவாடுவதற்காக. அப்போ தேவன் மற்றுள்ள காரியங்கள் உனக்கு சீராக செய்யும். அதாவது தேவன் நம்மை கொண்டு எங்கே ஒன்று மாட்ட விடுறவர் அல்ல, கண்ணியிலே சிக்கலில் மாட்ட விட மாட்டார். நாம எடுக்கிற சில முயற்சிகள் நம்மளை எங்கே ஒன்று மாட்டவங்க கண்ணீர் வெளியே வர முடியாது. ஆமென். அப்போ நாம் தேவனோடு நெருங்க பிரயாசப்படும் போது கண்ணியில் அகப்படாமல் நமக்குரிய நன்மையை ஏற்ற நேரத்தை சரியாக காட்ட செய்வார். இல்லைன்னா நம்ம முயற்சி பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் சோர்வும் மனத்தளர்வும் நடக்கலைன்னா நம்ம மனசு கஷ்டம், ஜெபிக்க மனசு வராது. இதெல்லாம் காரணமே நாம ஒவ்வொரு உலக காரியங்களில் போய் மாற்றுறது. அதான் நீங்கள் ஒன்றை குறித்து நினைச்சு அதற்கு கவலை. ஒரு தேவனுடைய பிள்ளை கவலையே படக்கூடாது. பாஸ்டர், நான் கவலையே படாமல் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் வந்துடுது. ஏன் வருது? அது ஒரு வசனம் உண்டு, 2 கொரிந்தியரில் 7வது அதிகாரத்தை வாங்க பார்ப்போம். 10 முதல் வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறார். அல்லேலூயா. என்ன துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாவச்ச என்ன செய்கிறது? இந்த கவலை, இந்த துக்கம் என்ன போச்சு, உள்ள போட்டு அழுத்துது. இது எனக்கு ஜெபிக்க முடியாமல் தடுக்குது, அதுக்கு தடுக்குது, இதுக்கு தடுக்குது. இருந்த உற்சாகமும் போச்சு, ஜெப வாழ்க்கையும் போச்சு. வாங்கி அப்படி வராது. அதாக்கா தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபடுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலே உண்டாகும். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது, உலக துக்கமோ எது? மரணத்தை அக உண்டாகும். என்ன துக்கம்? லௌகிக. அதான் உலக துக்கம். உலக துக்கம் எதை கொண்டு இருந்தா? அப்போ அதில் 2 மரணம் வரும். ஒன்று ஆவிக்குரிய மரணமாகிய தேவனை விட்டு பிரிவது. இப்போ ஏதேனில் பாவம் செய்த போது ஆமென் ஆண்டவர் இந்த கனியை நீ புசித்தால் சாகவே 2 சாவ சொன்னார். அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதின போது ஆமென்
அவன் யாராய் மாறினான்? ஜீவ ஆத்துமா. ஆமென். என்னன்னா ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். தேவனுக்கும் அவனுக்குரிய உறவு. ஆமென். அதாவது தேவன் மாமிச சரீரம் உடையவர் அல்ல. அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஆமென். அவர் மகிமையின் சாயலுடையவர். அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதேனில் கர்த்தர் சாயங்கால வேளையில, மதியத்தில் சாயங்கால வேளையில தோட்டத்தில் கர்த்தர் அவர்களை சந்திக்க கடந்து வருவார். தான் உருவாக்கி தோட்டத்தில் வைக்கப்பட்ட மனுஷனோடு ஆமென் ஒவ்வொரு நாளும் உலாவ கடந்து வருகிற தேவன். ஆமென். ஆனால் இவர்கள் மீறின போதும் கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் சொன்னார், அதாவது மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவன் ஆசியில ஜீவ சுவாசத்தை, அவன் ஜீவ ஆத்துமா உள்ள மனிதனாய் மாறினான். ஆமென். அப்போ ஜீவன் பெற்றவன், தேவனால் உண்டான ஜீவன் பெற்றவன். தேவன் மாமிச சரீரம் இல்லை, அவர் மகிமையின் சரீரம். மனுஷன் பேசுறார். அல்லேலூயா. மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். ஆமென். ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நெருக்கமான உறவு யாருக்கு இருந்து? மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை நேரடி அணிச்ச முடியாது, பார்க்க முடியாது, அப்படிப்பட்டவர் பயங்கரமானவர். ஆனால் மகிமையின் சாயல் உள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மனிதனை சந்திக்க கடந்து வந்தார். அப்போ இவனிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆமென். அவர் பரிசுத்தமான தேவன். ஆமென். எப்ப மீறினான பாவம் செய்தானோ, அல்லேலூயா, ஜீவ ஆத்துமா மரணத்துக்குள்ளான. தேவனுக்கும் அவனுக்குரிய உறவு துண்டிக்கப்பட்டது. ஆமென். அவனுடைய ஆத்துமா தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஜீவ ஆத்மா துண்டிக்கப்பட்ட ஆத்துமா இருள் அடைந்தது. என்னது? இருள் அடைந்தது. தேவன் அந்த ஜீவாத்மன், தேவன் ஊதன ஜீவ சுவாசம். ஆமென். அந்த ஜீவ ஆத்மா தேவனுக்கு அவனுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டிய அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் உள்ளான ஆத்மா மரணம் அடைந்தது. அவனுடைய தேவனை விட்டு என்ன செய்யப்பட்டது? விலகினது. அவன் ஆத்மா என்னானது? இருள் அடைந்தது. இப்போ மனுஷன் ஆவி, ஆத்மா சரீரம் உடையவன். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரே வழி ஆமென் மனுஷனுடைய என்னதெல்லாம் ஆவியில் தான். அதான் நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசம். அவர் பரிசுத்தமான தேவ ஆவியானவர். ஆமென். மனித ஆவியோடு இணைகிறார். அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த சரியாயிருந்த இணவு எங்க துண்டிக்கப்பட்டது? ஏதேனில். என்ன புரிந்து கொள்ளுங்கள். அதுல ஆத்துமா என்ன செய்தது? இருள் அடைந்து செத்து போனது. தேவனுக்கு அவனுக்கு உறவு துண்டிக்கப்பட்டது. ஆவி என்ன செய்தது? கெட்டு போனது. சரீரம் என்ன செய்தது? கரை படித்தது. அதான் விஷயம். தெசலோனிக்கேயர் சொல்லுகிறார், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாய். எங்க ஏற்பட்டு அங்க ஏற்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லேலூயா ஆத்துமா ஜீவன் அடைகிறது. ஆமென். கெட்டுப்போன ஆவி என்ன செய்யறது? சுத்திகரிக்கப்படும், மறுபடியும் பிறந்த. ஆமென். மாமிசத்திலிருந்து எழும்பி வருகிற மாமிச ஆசைகள், இச்சைகள், பாவங்களை உள்ளான தேவன் இணைந்திருக்க தேவனுடைய ஆவியினால் அவன் என்ன செய்ய மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை கொடுத்துரு. அதை பயன்படுத்துவதில்லை. ஓகே, அது ஒரு அப்புறம் பேசு. அல்லேலூயா. அதை மேற்கொள்வதற்குரிய அதிகார வல்லமை இதற்கு இருக்கிற தேவ ஆவியில் இருக்கிறது.
ஹல்லேலூயா. இந்த துண்டிப்பை இணைப்பதற்காக ஆமென் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அதை துண்டித்தது ஏதென துண்டிக்கப்பட்டதை ஆமென் மனுஷனுக்கு தேவனுக்கு ஒரு உறவை என்ன செய்ய புதுப்பிப்பதற்காக தான் மனிதனாய் இயேசு உலகத்தில் அல்லாம ஒரு மாமிச சரீரம் உடையவர் அல்ல. ஹல்லேலூயா. வந்து ஆமென் அவனை உயிர்ப்பிக்கணும்னா ஆமென் அவனை அவருக்குரியவனாய் மாற்ற வேண்டும் என்றால் ஆமென் அவனுக்காக அவன் மரிக்க வேண்டிய நிலையில் உள்ளவன், மரண தண்டனைக்குரியவன். அப்போ அவனுக்காக ஒருவர் என்ன செய்யப்படணும்? அடிக்கப்படணும், மரிக்கணும். ஆமென். ஆடோ மிருகங்களும் அல்ல, ஹல்லேலூயா, பரிசுத்தமான ஒரு சரீரம் அடிக்கப்பட வேண்டும். தேவன் சரீரம் உடையவன் அல்ல. ஆமென். மனுஷன் சரீரம் உடையவன். ஆமென். அவன் சரீரம் கரைபடிந்து தீட்டுப்பட்டது. ஆமென். அவன் ஆவி கெட்டது. ஆமென். அவன் ஆத்மா இருளடைந்து விட்டது. ஆமென். இப்ப தேவனுக்கு மனிதனுக்குரிய உறவு என்ன செய்வது இல்லை. இதை மீண்டும் மனுஷனுக்கு கொடுப்பதற்காக ஹல்லேலூயா மாமிச சரீரமே இல்லாத அந்த பரலோகத்தின் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு பரிசுத்தமான தேவன் பூமியில் ஒரு தாயின் மயிரை தெரிந்து கொண்டார். அதுதான் மரியாள். மரியாளை தெரிந்து கொண்டு மாமிச சரீரம் உடையவராய் பூமியில் என்ன செய்யலாம்? மரியாள். தேவனுக்கு என்ன சரீரம் இல்லை? மாமிச சரீரம் உண்டாகணும்னா அவர் மாமிச சரீரம் உடைய சேன வந்து இறங்கிடலாம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் இல்லையா? வர முடியுமா? முடியாதா? அவர் அங்கே இருந்து ஓகே மனுஷன் வழி மாறிட்டானா நானே மனிதனாய் வருகிறேன் டீங் அது குழந்தையாக பிறந்து 33 வருஷம் காத்திருந்து இதெல்லாம் வம்பு தேவையில்லை. 33 வயசுலேயே அவர் இறங்கி வந்துடலாம். நான் வந்துட்டாப்பா எல்லோரும் நான் தான் இயேசு, நான் தான் தேவன் பாருங்கள், என்ன சரீரத்தை பாருங்கள், உங்களை போகிற சரீரம் உள்ள ஆளை வந்துட்டேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உண்டாக்கிட்டேன், ரெடி பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம். அது ரெடியாக இருந்துடுங்க, உங்களுக்கு நான் சிறுவையில் நினைஞ்ச போகிறேன், பலியிட ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லலாம். அது மனித அவதாரம் அல்ல, மனிதனாய் பிறப்பதல்ல, அது மனிதன் அல்ல. அப்போ மனிதனாய் வரணும்னா ஒரு தாய் கட்டாயம் தேவை. அப்படி தெரிந்து கொண்டது தான் யார்? மரியாள். அல்லேலூயா. அதில் அந்த மரியாள்கிட்ட போய் மரியாள் அம்மா எங்கே வேண்டி கிடங்கன்னா அதல்ல, அது பூமியில் வருவதற்காக தெரிந்து கொண்ட ஒரு பேடம். அது மரியாளாக இருந்தார். அல்லேலூயா. கலெக்டர் காரில் வந்து இறங்கி நிற்கிறாரு. அவர் கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளார போயிருக்கிறார். கார்கிட்ட போய் நின்றுட்டு ஒரு விண்ணப்பத்தை கொண்டு கொடுத்து எப்படியாவது ஐயாவிட்ட கொடுத்து ரெடி பண்ணி தாங்கன்னா முடியுமா? சோத்திரம். யார் பார்க்கணும்? கலெக்டர் தான் பார்க்கணும். அல்லேலூயா. அதனால் வந்து அம்மா எனக்கு வேண்டிய அப்படி கூப்பிடாது, தப்பு. ஸ்தோத்திரம். இயேசுவேன்னு கூப்பிடு. அல்லேலூயா. காணா ஒரு கல்யாண வீட்டிலே அம்மானை கூப்பிட்டு திருப்பி விட்டவராங்க அந்த அம்மா. ஆமென். ஏன்னாட்டு அந்த அம்மா அம்மா எனக்கு இப்படி சும்மா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அங்கே இருக்க வைக்கணும், திருப்பி விட்டார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறார்? அதன்படி கேளுங்க. ஏன்னாட்ட இனி அம்மானு வரக்கூடாது. அந்த நம்ம ஆளுக்கு சொன்ன தோட்ட பக்கம் எடுத்து கொடுக்க, என்கிட்ட வந்து அம்மா என்ன நீ கூப்பிடாத. ஆமே. அல்லேலூயா. அப்போ அவங்க பரிசுத்தம் வாட்டி கத்திரிஸ்தோம். ஆமே. அப்போ சொல்லுவாங்க தாய் அம்மை இல்லாமையா பிள்ளை வந்தது, பிரச்சனை வந்தால் இதுக்கு வழக்கம் கொடுக்க வேண்டியது. அப்போ அம்மா முக்கியம்னா அம்மைக்கு அம்மையும் முக்கியம், பாட்டி. அந்த பாட்டி இல்லாமல் அந்த மரியா அம்மா வந்தாங்க. அப்போ நிறைய தலைமுறைகள் தோன்ற வேண்டி இருக்கும். அப்போது அதனால ஏக்கம் கற்று சொன்னார், நானே வழி, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அதனால ஏக்கம் சொல்கிறது ஓகே. அப்போ அந்த மாமிச சரீரம் உடையவராய் வந்து ஆமென் 33 ஆண்டுகள் அந்த பூமியில் அவர் நமக்காய் வாழ்ந்தார். ஆமென். சர்வலோகத்தின்
பிறந்திருக்கிற மரித்து போனவர்கள், பிறந்து மரித்தவர்களுக்கும் பிறக்க போறவர்கள் எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில் அவர் மரித்தார். ஏன்? அவர் சிருஷ்டிகர். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தமானவர். அவர் இரத்தம் ஒன்றே பரிசுத்தமான இரத்தம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ ஏதேனில் ஏற்பட்ட பிளவை ஆமென் இயேசு சிலுவை மரணத்து மூலமாக என்ன செய்தார்? இணைத்தார். பாருங்க, எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். வாசிப்போம் வசனத்தை. 2:13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் காரணராகி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து ஒழித்து உண்டு பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கிறார். ஆமென். அந்த பகை நமக்கு, நாம் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். ஆமென். அப்போ தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் விட்டு நம்ம புறமான அந்நியர்களாக இருந்தோம். ஆமென். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த போது ஆமென் நமக்கு தேவனுக்குரிய உறவில் ஏற்பட்ட விரிசல், அந்த பகையை அவர் மாற்றி ஆமென் நம்மை தேவனோடு இணைத்தார். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு எப்படிப்பட்ட தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். அப்ப இயேசு நமக்காக மரித்ததனால் தான் நம்ம பரிசுத்தவனாக இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டவருடைய பெயர் மட்டும்தான் பரலோகத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில். அப்போ அந்த மீறுதலினால் இவன் பாவியாக மாறினான். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன நடக்கிறது என்றால், சத்துரு என்ன செய்கிறான்? மீண்டும் உள்ளான மனிதனாகிய பிரைஸ் தி லார்ட் ஆத்மாவை கரைப்படுத்துவதற்காக, மீண்டும் தேவனை விட்டு தேவனோடு ஒன்றித்த மனிதனை பிரிப்பதற்காக அல்லேலூயா சத்துரு தந்திரமா என்ன செய்து கொண்டு செயல்பட்டு கொண்டு. ஆமென். அப்போ பல பாவங்கள், பல சிந்தைகளை கொண்டு வந்து ஆமென் இருதயத்துக்குள்ள புகுத்தி வச்சு, வேதத்துக்கு புறம்பான சிந்தனைகளை சிந்திக்க வச்சு, நம்ம பெரிய தப்பில்லை என்று எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள் தான் பெரிய தப்பு. அதான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்ற. அப்போ நம்முடைய உள்ளான நிலையில் என்ன உண்டாகக்கூடாது? கரை ஏற்படாதபடி காக்கணுமா? அப்போ கரை ஏற்படுவது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமென். பகைமையாய் கரையை உண்டு பண்ணும். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எரிச்சல், கசப்புகள், பொறாமைகள் கரையை உண்டு பண்ணும். மன்னிக்க முடியாமை பகையை உண்டு கரையை உண்டு பண்ணும். அல்லேலூயா. 3 பகுதி இருக்கு. ஒன்று ஆவி, ஒன்று ஆத்மா, ஒன்று சரீரம். அப்போ தேவன் விலக்கினதை அவன் புசித்த போது முதலாவது ஆத்மா இருள் அடைந்தது, ஆவி என்ன செய்தது? கெட்டு போனது, சரீரம் கரைபடைந்தது. இந்த கெட்டு போன ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். செத்து போனதான ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ இதை இழக்க பண்ண சத்துரு மீண்டும் முயற்சிக்கிறான். மாம்ச இச்சைகளை தூண்டிவிட்டு அல்லேலூயா அதை குறித்து சிந்தித்து, தவறான இச்சைகளை உள்ள போட்டு இச்சித்து சிந்தித்து, பாவ எண்ணங்களை சிந்தித்து, ஒன்றுமில்ல பகைமையை உள்ள போட்டு சிந்தித்து அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுடைய ஆவி பழிவாங்கு குணம் உள்ளது. முதல் மனிதனாகிய ஆதாமின் சந்ததியே ஆமென் காயினுக்குள்ள என்ன வந்தது? எரிச்சல். என்ன வந்து? பார்த்தீங்களா? மீறுதலுக்கு பிறகு ஏற்பட்ட பாவமே முதல்ல எரிச்சலாக. முதல் சன்னதிக்குள்ள வந்ததே எரிச்சல்.
அந்த எரிச்சல் எங்கே கொண்டு விட்டு? கொலையில் கொண்டு விட்டு. ஆமே பார்த்தீங்களா? அப்போ இந்த எரிச்சல் நமக்குள்ள வந்தாலே அல்லேலூயா, யாருக்கு பிரியம் இல்லாதது? தேவனுக்கு. அதான் விஷயம். பைபிளை தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிப்போம். அதனுடைய மத்திய 18 எடுங்க பார்க்கலாம். மூணாம் வசனம். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. எப்படி பிள்ளைகளை போல் மாறணுமா? அதான் சொல்லுங்க. அப்போ மனம் திரும்பி. ஆமென். இப்போ மனம் எப்படி இருக்கு? ஆமே, அந்த காயினுடைய குணம் உள்ள இருதயமா நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அல்லது வேற ஏதாவது தவறான குணம் உள்ளவருக்கு இருதயம் உள்ளவர மனுஷனாக நாம் இருக்கிறோம். இப்போ என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். யாரை போல மாறணுமா? அந்த பிள்ளைகளுக்கு குணம். பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கும்? கபடம் இல்லாத இருதயம். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருப்பாருங்க நம்மகிட்ட. நம்ம எவ்வளவோ எல்லாரும் தான் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒரு மனுஷன் மூலம், பழகின மூலம், ஆராதிக்கிற மூலம், குடும்பத்தார் மூலம், சொந்த பந்துக்கள் மூலமாகி அநேக பிரச்சனை நமக்கு வரும்போது அல்லேலூயா, நாம் இருதயத்தில் அவர்களை யாராக வைக்கிறோம்? பகைவராக. புரியுதில்லை? அந்த பகைமை உணர்வு அவர்களை பார்த்தாலே நமக்கு என்ன வரும்? வெறுப்பு. தேவனுடைய பார்வையில் பெரிய பாவம் அந்த பகைமை. அல்லது அவர்கள் ஒரு நாள் பேசுனதோ, ஒரு நாள் ஏதோ செய்தது மறக்காமல் அதை மனசில் பகையாக வைத்திருப்போம். ஒரு பெரிய பாவமாக. ஏண்டா அது இருந்துட்டு எதை கெடுக்கும்? ஆவியை கெடுக்கும். ஆவி எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாக இருக்கணுமா? ஆவியை முதல்ல அதை என்ன செய்யும்? குற்றப்படுத்த, கரைப்படுத்தும். ஆவி கரைபடிஞ்சால் ஆத்மா இருளடையும். அப்போது ஆவி ஏன் கரைபடுகிறது? அந்த ஏதோ ஒரு தகாத பகைமை, மன்னிக்க முடியாமை, வெறுப்பு உள்ள நம்ம என்ன பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது உள்ள இருக்க 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 அந்த ஆவியில் என்ன இருக்காது? உற்சாகம் இல்லை. தேவனை நெருங்கும் ஆசை, உற்சாகம் குறையும். ஆத்மா என்ன செய்யும்? இருள் அடைஞ்சிச்சுன்னா உள்ளான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்ய குறைய ஆரம்பிச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுக்குள்ள இருந்த ஆண்டவர்கள் இருந்த அந்த நேசம் எவ்வளோ? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வாயில் என்ன வந்துட்டுருக்கோம்? துதிச்சு. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உள்ளான இருதயத்துக்குள்ள என்னது? ஒரு ஆண்டவரை குறித்த ஒரு சிந்தனை. யார் என்ன சொன்னாலும் உள்ளே வராது. அப்படியே சொல்லி சரி அவன் சொல்லி நமக்கு என்ன அந்த மாதிரி விடணும். அந்த அன்னைக்கு பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்கள் முழங்கால் படியிட்ட மணி நேரங்கள் பேசிட்டு இருப்பாங்க. வசனம் கேட்டால் எப்படி இருக்கும்? டேஸ்டாக இருக்கணும். ஆமே. இன்னைக்கு வசனம் கேட்டால் எப்படி இருக்கும்? கோபம் வரும். யார் மேலே? பாஸ்டர் மேலே. பார்த்தீங்களா எவ்வளோ மாறுது உள்ள? ஆமே. சொல்கிற புரியுதா இல்லையா? எங்கே மாறுது? அதாங்க அந்த அந்த ஊழியக்காரர் என்ன பேசிட்டார்? அப்படி பேசிட்டார், தாக்கி பேசிட்டார், குத்தி பேசிட்டார். நான் யார் தெரியுமா? வீரபாண்டிய கெட்ட போகிறவனா. அப்போ அந்த பகைமைகள் என்ன நடக்குது தெரியுமா? ஒன்றையே கெடுக்குது. ஏற ஏற என்ன இல்லை ஏற நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன கெடுக்குது? அது நீ அந்த பகைமை உணர்வில் இருந்தால் ஒன்று அழிக்குது அது. அப்போ இப்போ என்ன பாருங்க,
முன்னத்த மாதிரி அதிகமாக தேவ சவுந்து முழங்கால் பண்ணிட்டு நினைச்ச முடியல, ஜெபிக்க முடியல. சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடும். தாகம் இல்லை. பைபிள் படித்த ஒரு டேஸ்ட்டு ருசிக்க முடியல. தெய்வீக சிந்தை உள்ள இல்லை. சில நேரம் நல்லா சிந்திக்கணும். ஆண்டோடைய சப்பா சோத்திரப்பான்னுட்டு இருக்கிறோம். அடுத்தது நமக்கு பிடிக்காத ஆள் வந்துட்டால் உடனே நமக்கு அவங்கள பார்த்தாலே அந்த மன்னிக்க முடியாத பகைமை உள்ள செயல்படுது. உடனே ஆவியானவர் துக்கப்பட்டு ஸ்லோவாயிடுறார். அந்த வெறி குணம் தலை தூக்கி நிற்கி. அந்த ஆள் பொய்யாச்சு. வீட்டில் போகிறோம். ஆண்டவரே சார் அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்காப்பான்னு ஆண்டோட கேட்குறோம். பாவம் அப்பாவி ஆண்டவர். ஏசப்பா அவங்கள பார்த்தாலே எனக்கு எப்போ பார்த்தாலுமே பகையாக இருக்குது, கோவம் மாதிரி எரிச்சலாக இருக்குது, என்ன மன்னிச்சிருங்கப்பா சொல்லிடுறோம். உடனே பாவம் அவர் மன்னிச்சிடுறாங்க. ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என் இருதயத்தை கழுவிடுங்க. ஒரு திருப்தி வருந்துருங்க. உடனே ஒரு நாள் ஆச்சா, அடுத்த 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம். பார்த்தோன்னே பழைய உயிர் பெற்றுடுச்சு அந்த எரிச்சல் கொசம். இப்போ அந்த ஆவியானவர் ஸ்லோவாயிட்டார். இப்போ உள்ள நாள் பூரா என்ன வேலை? கழுவி சேர்த்தலை. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்த லெவலில் போக முடியல. ஆமென். சொல்ல புரியுதா இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே போக முடியல? அடுத்த ஸ்டெப்பில் போக இது விடலை. சத்தியங்கள் கேட்கும், நல்ல ஜோமனுமா நல்லா மாறுது. அந்த மாற்றத்தை கடைசி வரை என்ன செய்ய முடியாது? தக்க வைக்க முடியல. அதுக்கு அர்த்தம் என்ன? உள் நிறைவை இழந்து விட்ட தொடக்கத்திலே. அதான் ஆதி அன்பை இழந்தது. ஆதி அன்பு என்றால் 1000 வந்தாலும் எங்கே வராது? வெளியோட சரி பார்த்தாச்சா சரி நமக்கு என்ன, எங்கே போகாது? உள்ள வரும். அந்த ஆவிக்குரிய அந்த வைராக்கியம் தாகம். இதெல்லாம் பார்த்து நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி வளர்றது? இதெல்லாம் வேண்டாம். என்னவோ அவன் புத்தி அவ்வளோதான், விட்ரும். சோத்திரம் நல்லா இருக்கட்டும், நம்ம ஆண்டவர் பார்ப்போம். அடுத்த முறை அவங்கள பார்த்தாலும் அந்த எண்ணம் வராது. புரியுதா இல்லையா? பிரச்சனை நல்லா இருக்கிறீங்களா? அவ்வளோதான். அந்த பகை வராது, அந்த வெறுப்பு வராது. ஏன்? உள்ள யார் நிரம்பி இருக்கிறோம்? இயேசு. உள்ள யாரு? தேவனுடைய வார்த்தை. ஆமென். உள்ள என்ன? தெய்வ பயம். ஆமென். உள்ள என்ன? தேவன் குறித்த நேசம். ஆமென். அவனோட தாகம் உள்ள அன்பு. அந்த தாகம் அதை ஒன்று உள்ள வரவிடல. இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கர்த்தருக்குள்ளதான் இருப்போம். சில நேரம் நல்லா உற்சாகமாக இருப்போம், சில நேரம் சோர்வாக இருப்போம், சில மன கஷ்டங்களோடு இருப்போம், எரிச்சலோடு இருப்போம். திரும்பவும் நல்லா ஜெபம் ரெடி ஆகும். இது எப்படி ஆகுது? முன்னோக்கி போகல, அங்கே கிடந்து சுற்றிட்டு கிடக்கு. இனி மேலே போனேன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். தேவ சமூகத்தில் நம்முடைய இருக்கிற குறைகளை அறிக்கையிட்டு, ஏசப்பா என்னால் இருந்து வெளியே வர முடியலப்பா, ஆமென், நீங்கள் தான் என்ன வெளியே ஓடணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு நீர் தான் முக்கியம் அப்பா, நீர் எனக்கு போதும். உலகத்தில் என்ன நடந்தால் அதோட நான் சிந்திக்கக்கூடாது, உண்மை குறித்து சிந்திக்கணும். என்னை பரிசுத்தப்படுது. என்ன தேவ சமூக குறைகளை அறிக்கையிட்டு ஜெபித்து ஒப்பு கொடுத்து வேதத்தை வாசித்து நல்ல ஆண்டரை துதித்து ஆராதனையிலே நல்லா ஆராதித்து போகும்போது அப்படியே நமக்கு தெரியாமலே நம்மளை விட்டு வெளியே போகும். நிறைவானது உள்ள வரும்போது ஆமென், குறைவானது வெளியே போகுது. கையை தடுக்கிறதுப்படுத்தும். நிறைவானது எது? ஆண்டவரை இயேசு நிறைவானது. நிறைவானது இயேசுவின் குணங்கள் நிறைவானது. நிறைவானது இயேசுவின் சத்தியம் நிறைவானது. நிறைவானது தேவ ஆவியாருடைய ஆளுகை நிறைவானது. அதுக்கப்புறம் நம்ம யாரு என்ன நம்ம அந்த மூஞ்சில காரிது போனால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கண்டுக்கிட மாட்டோம். என்ன பண்ணுறது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பார்க்குற ஒரே ஒருவர் இயேசு. அவரிடத்தில் அந்த குணம் இல்லை, மனிதனிடத்தில் அந்த குணம் இருக்கு. அவன் யாரு? மனிதன். அவர் யாரு? தேவன். மனிதன் பழமையாகுவான், மனிதனுடைய அன்பும் குறைந்து போகும். ஆமென், அல்லேலூயா.
மனிதனுடைய முகபாவனை இன்று உள்ளது போல் நாளை இருக்காது. எப்பொழுது ஒரே மாதிரி இருக்கிற முகம் ஒன்று, இயேசுவின் முகம். எப்பொழுது ஒரே குரல்ல கூப்பிடுற ஒருவர் இயேசு மட்டுமே. மகனே என்று கூப்பிடுகிறார். ஆமென். இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென். மனிதன் என்று பிரதர்னு சொல்லுவான், நாளை பார்த்தா போயா சொல்லுவான். அல்லேலூயா. குரலும் மாறாது, முகபாவனையும் மாறாது, முக சாயலும் மாறாது, பார்வையும் மாறாத ஒரே ஒருவர் மாற்றம் மட்டும்தான். அங்கே பார்க்க வச்சுட்டேன்னு வச்சுக்கிடுங்க, இந்த அழுகின மூஞ்செல்லாம் நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான். எல்லாம் பார்த்துட்டு அப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், சரி, ஓகே. அவன் அப்போ கொஞ்சம் முன்னாடி நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுருப்பான். அப்போவும் நம்ம அவனை என்ன, ஏன்னா நம்ம ஆண்டவர் நான் பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறது இல்லை. ஆமென். அவர் காட்டி கொடுக்க பைசா வாங்கி பாக்கியில் போட்டு வந்தவனையும் பார்த்து சரி இதனே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்னன்னா, ஏய் செத்தாலும் மறக்க மாட்டோம். செத்தாலும் செத்தப்புறம் என்னடா மறக்கிறதுக்கு பிரைஸெல்லாம் விஷயம். நம்ம ரொம்ப இதாக இருக்கும். இயேசுவையும் சிலுவையில் தொங்க விடுறதுக்கு காரணமாக இருந்தவன் யார்? யூதாஸ். நம்ம மறப்போமா? சொல்லு. இந்த பெரிய நீ இதாக யோசிக்கிற அப்படி ரொம்ப தலையாட்டு. 100% நீ அப்படி தான் இருக்கு. மனுஷன் யார் தான்? மனுஷனே தான். இயேசு தான். நம்மளை ஒரு தான் ஏதாவது தீங்கு செய்தான்னு வச்சுக்கிடுங்களா, ஏதாவது ஒன்று யூதாஸ் இயேசுவை செய்தது போல் நமக்கு அதில் கொஞ்சம் கம்மியாக, அவ்வளோ வேண்டாம், நமக்கு செஞ்சுட்டான்னு வச்சுக்கிடுவோமே. விடுவீங்களா சிஸ்டர்? விடுவீங்களா? கணவனாக இருந்தாலும் விட மாட்டீங்க. பார்த்தீங்களா? அவ்வளோ கோபம் வருது. இப்போவுமே அவங்க சில திட்டத்தோடு இருப்பாங்க. சோத்திரம். அப்போது நமக்கு சில நேரம் கணவனே எதிரியால் பார்க்குறோம். அப்படியே ஏய் பிசாச யாரு கூப்பிடுது? இப்போ பிசாசையை கல்யாணம் பண்ண மனைவிய எரும மாட நீ பண்ணியா? பெண்ணை கட்டி வச்சுட்டு பெண்டாட்டியை போட்டு இப்படி பேசுற யாரடா உனக்கு அதிகாரம் கொடுத்தது? உன் வாழ்க்கை துணை அல்லவா? கணவனை ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா, ஏதோ சொல்லிட்டா, டேய் சாப்பாட்டில் பசங்க நீ எல்லாம் ஒரு பொம்புள்ள ஒரு ஆம்பளை வெக்கங்கிட்ட ஆத்துமா. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒருபோதும் அவர் முகம் மாறவே. நம்மை சந்தித்த முதல் நாள் இப்படி இருந்தாரோ அதே போல இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டார், அவரை நோக்கி பார்த்தவர்கள் அல்லேலூயா பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப யாரை நோக்கி பார்க்கணும்? மனிதனை நோக்கி பார்க்கிறவர்கள் இருள் அடைவார்கள். அதனால யாரை பார்க்காதுங்க, தேவனையா மனுஷனை பார்க்க. இருள் அடையணும்னா மனுஷனை பாரு. மனுஷன் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் தயவு செய்து ஒரு தெய்வம் பிள்ளை அதை என்ன செய்யாத மனசில் வைக்க. ஏன்னா வச்சா அவங்க மேலே உனக்கு மனசு கஷ்டம் இருக்கு, வருத்தப்படுற அளவில் தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. மனசை விட்டு போகாத அளவில் தான் செஞ்சுருக்கு. உனக்கு இப்போ அவங்க மேல் வைத்திருக்கிற பகையாகிய அந்த கோபம் பெருசா, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற இயேசு பெருசா? எது உனக்கு பெருசோ அதை உன் உள்ளத்தில் வை. புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் எதிரியாக பார்க்குற அந்த எதிரி தான் உங்களுக்கு முக்கியமாக தெரியுதா?
இல்லை, உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தடங்கோடு வீத்திருந்த உன்னை நேசித்து வந்த இயேசு உனக்கு பெருசாக தெரியுது. அப்போ இயேசுவை நீ முக்கியத்துவப்படுத்தி பெருசாக நினைப்பாங்க. அல்லேலூயா. மனிதன் உன்னுடைய பார்வையில் கண்ணுக்கே தெரிய மாட்டான். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை நம்மளை கொஞ்சம் என்ன செய்யணும். அப்போ இப்படிப்பட்ட சில எண்ணங்களோடு வர்றதாக எங்கே சபை கூடி வர இடம், சபை கூடி வருகிற இடம் இப்படிப்பட்ட பல எண்ணங்களோடு வரும் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களோடு எங்கே வாரோம்? சபைக்கு வாரோம். இங்கே அதெல்லாம் கர்த்தர் நினைச்சு சுட்டி காட்டி அவருடைய வசனத்தின் மூலம் உங்களை சுத்தம் செய்கிறவராக இருக்கிற. நீ இங்கே வரல, வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆகமா ஏதாவது அதுவும் சபைக்கு வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எண்ணங்கள் சுபாவங்கள் சிந்தைகளோடு வருகிறதை ஏன்னா நாம் என்னதான் வேண்டான்னு நினைச்சாலும் சூழ்நிலைகளில் அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள எண்ணத்தில் வந்துடும். மனுஷன் உலகத்தில் வாழும் பல எண்ணங்கள், பல பகைமை உணர்வுகள் நம்ம விதத்தில் வந்துடும். ஆனால் வந்ததை சுத்திகரித்து மாற்றுகிறதற்காக நீ ஓடி வருகிற இடம் தான் தேவனுடைய சபை. ஆண்டவரே என்னோடு பேசுமாப்பா. அநேக நாட்களாய் ஆமென் உம்மை நான் நேசிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. சில காரியங்கள் பிரச்சனை என் இருதயத்தில் நிரம்பி இருக்கு. உம்மோடு உறவாட முடியவில்லை அப்பா. தொடக்கத்தில் அந்த இனிமையான சிந்தை எனக்குள்ள இல்லை ஆண்டவரே. மிக வெறுப்பான பாரத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு, எரிச்சலோடு இருக்கிறேன். இன்று நான் உங்களுடைய ஆலயத்துக்கு போகிறேன். என்னோட நீர் நினைச்சு பேசு. நம்ம நினைப்போம் பகைமை, கோபம், எரிச்சல், பல எண்ணங்கள், தகாத எண்ணங்கள் விடணும் நம்ம நினைப்போம். விட்டுருவோம். கோபி சாசை நான் சொல்லிட்டு திரும்ப வச்சுட்ருக்கோம். அதே சிலவங்கெல்லாம் ஜோமன் ஊரா போப்பி சாசை, இயேசுவின் நாமத்தில் போப்பி சாசை. யார் ஒன்று யார் சாசை போய் அங்கே எங்கேயோ ஒழிச்சு நிற்கிற போய் கூப்பிடுறேன். உனக்குள்ளே இருக்கிற சிந்தையே தகாத எண்ணம் நீ சாசைன்னு துரத்துற. நீ ஆண்டவர் சிந்தி அது போக முடியும். அப்போ ஆண்டு சம்பந்தம் கடந்து வரும்போது நீர் என்னோட நினைச்சு பேசுவான். இன்னும் ஜோமிட்டு வந்தா அல்லேலூயா. அன்று நம்மளோடு கர்த்தர் பேசும்போது அது கலந்து வெளியே போயிடும். வெளியே அதாக இயேசுவின் வார்த்தை ஒன்று மட்டுமே ஆமென் ஒரு மனுஷனை சுத்தம் செய்வதாக. அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆவியான அப்படியே டச் பண்ணுவார், தொட்டு காட்டுவார். நம்முடைய குணத்தை தொட்டு காட்டுவார். இந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கு, நீ இப்படி செய்கிற, இப்படி நடக்கிற, இப்படி பேசுன, இப்படி செய்த, இப்படி பார்த்த, ஆமென் இப்படி இப்படி எல்லாம் நீ அங்கே போன ஆவியான வசனத்தின் மூலம் நம்முடைய உணர்த்துவோம். உணர்த்தணும்னா நம்ம திருப்பி பிடிச்சி சாத்தக்கூட. யார பாஸ்டர் பாஸ்டர் இல்லை, உடனே தடியை நீ திருப்பி யோசி திருப்பி இப்போ திருப்பினவங்க இப்போ உள்ள மடக்கி வச்சுட்டாங்க. உன்னை கர்த்தருக்கு ஏற்ற நபராய் கர்த்தர் மாற்ற உங்ககிட்ட பேசுறாங்க. அதை விட்டுட்டு உன்னோட மனுஷன் பேசுறான்னு எதிரியா நினைக்கிறீங்க. அதான் முதல்ல புரியும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவஸ்தம் சிலவங்க எல்லாம் அல்லேலூயா அதில் முடிஞ்சு பார்த்தா ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா, ஸ்தோத்திரம். சர்ச்சை வெளியே போனோன்னா என்ன நல்லா இருக்கிறீங்களா, ஏன் நமக்கு கிடக்கும் வாடா ஆண்டவரே கடவுளே அப்படி சொன்ன மாதிரி இருக்கு. சில மூஞ்சிகளை பாருங்கள். முடிஞ்சவரை நம்ம திரும்பி பார்த்தா கூட அது இப்படி போகும், மூஞ்சி திருப்பிட்டு போவோம். அது அல்ல கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளை முற்றிலும் மாறுபட்டவங்க. ஆமென். 1000 பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஒன்றை பார்க்குறவன் அப்படி சொல்லுவான், உங்களுக்கு முகத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. ஆமென்.
நம்ம அந்த தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறோம். அப்படி சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல ஜனங்கள் கூடி இருக்கிற வீடு பூரா செந்தல்பாடியில். அங்கே என்னமோ செத்தவங்கள்ட்ட வாக்கு கேட்டுட்டு நான் அப்போ சைக்கிளில் தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். வீடு எதேசம் அவங்க இருக்க அந்த வாக்கு கேட்குற வீடு எங்கள் வீடு மாதிரி இருக்குது. இந்த வழியில் ரோடு வழி, போக்கு வழி. நான் இப்போ என்ன பண்ணேன், என்ன ஒரு ஆள் யாரும் பார்த்தாங்க, எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று அவர்கிட்ட பேசி நிற்கிறேன். அங்கே இருந்துட்டு 4 பேர் புதுன்னு ஓடி வந்துட்டாங்க. ஃபாதர் ஒன்று சீக்கிரம் போங்க. ஏன் என்ன ஏதாவது பாம்பு தான் விழுந்து இதாக விழுந்து விழுதா? இல்லை, சாமிக்கு வாக்கு வரலையா. எங்கே நிற்கிறதுனால அதுக்கும் இதுக்கு இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா வாக்கு வரல, சாமி குறி வார்த்தை வரலையா, நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. ஏங்க நான் எங்கே சாமி இருக்குது? உள்ள வீட்டில் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதான சாமிக்கு என்ன நான் இங்கே நிற்கிறதுனா அதுக்கு வார்த்தை வரலைன்னா என்னை விட எவ்வளோ பெரிய தேவன் என்னோட இருக்கு. அதெல்லாம் சரியா சாமி, இப்போ எங்களுக்கு அது சாமி வாக்கு சொன்னால் எங்கள் காரியம் நடக்கணும்னா அப்படி நான் போயிட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு என்ன தெரியல. ஆமென். அது என்ன அடையாளம் காணுகிற பிசாசு. புரியுதா இல்லையா? என்ன எனக்கு தெரியல. அதான் அவன்கிட்ட அப்படி சொன்னேன். என்னப்பா நான் நிற்கிறான்னா சாமிக்கு வாக்கு வரலையா? என்னங்க இது ரெண்டு தான் பேசி நிற்கிறேன். சாமி லேட் பண்ண வேண்டாம் சார், சீக்கிரம் போங்க, சாமிகிட்ட வாக்கு பிரச்சனைக்கே வந்திருக்கோம். அப்போ தான் யோசித்தேன், என்ன நான் யார், என்னோடு இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியல. எங்கேயோ இருக்கிற பிசாசுக்கு என்ன பார்த்தா பயம் வருது. இதாக்கும் தேவனால் நீ நிரப்பப்பட்டால் தேவனை உண்மையாக நேசித்து வாழ்வாயிட்டால் அப்படி இருக்கு போவோம். வீட்டு பக்கம் எப்படி பிசாசு வரும் சொல்லு போவேன். எனக்கு ஒன்று சொல்லிட்டு போ. கெட்ட கனவா வருது. அப்புறம் அமுத்திச்சு, அதில் இவ்வளோ நீளத்தில் என்ன போச்சு பூரா. எப்படி அமுத்துன்னு தான் கேட்குறோம் உங்ககிட்ட. எந்த வசனம் சொல்லுது? செத்தவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்களா? அப்போ எப்படி? அதுக்கு அர்த்தம் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஆமென், வீட்டு பக்கம் பிசாசு வரவே முடியாது. ஆமென். தேவனுடைய பிள்ளை ஒன்று, நீ தேவனுடைய பிள்ளையாக நீ விசுவாசிக்கணும் மட்டுமல்ல, வாழணும். இருதயம் பூரா எரிச்சலும் ஒரு மாதிரி வெறுப்பு. இது பிசாசு அமுத்தாமல் இருக்குமா? சுடுகாட்டில் உள்ளதெல்லாம் அவன் வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கணும். குடித்தனம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு போகும் எல்லா பிசாசும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஆமென், உள்ள சுத்தமாக இருந்தா ஆமென், தேவனுடைய ஆவியான நிரம்பி இருப்பார். தேவனுடைய ஆவியான உனக்குள்ள நிரம்பி இருந்தால் ஆமென், அவருடைய மகிமையாகிய பிரசன்னம் மூடி இருக்கும். ஆமென். அந்த மகிமையா தேவ பிரசன்னம் மூடி இருந்தா நீ எங்க சென்றாலும் சத்துரு நடுக்குமா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப இந்த மாதிரி பேசுகிற எல்லா காரியங்களும் எனக்கு ஒரு நாட்கள் என்னுக்குள்ளேயும் இருந்தது தான் சொல்றேன். ஆனால் உள்ள பிடிச்சி இழுத்து வச்சுட்டு விட்டுருவேன். ஐயோ வேண்டாப்பா 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 வேண்டாப்பான்னு சொல்லிட்டு ஆண்டோட்ட கதறி அழுவும். சப்பா அந்த மோசமான குணம் இருக்க, தயவு செய்து என்ன விட்டாகட்டுங்கப்பா, நான் முடியலை, ஏன்னா நீங்கள் தான் முக்கியம்ப்பா. உம்மை பார்க்க முடியலை, உம்மை நேசிக்க முடியலை, உம்மை ஆராதிக்க முடியலை, ஆவியில் மகிழ்ச்சி அடைய முடியலை, இந்த பொல்லாத எண்ணெய் என்ன அலக்கழித்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் என்று கதறி அழுதுருக்கிற எத்தனை முறை தான், எத்தனை முறை தான் அழுதுருக்கு. உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை பார்த்தா நிறைய முறை தான் அழுதுருக்கு. ஐயோ இந்த சொந்த எனக்கு தயவு செய்து நீங்கள் தான்ப்பா எனக்கு முக்கியம். நீங்கள் உள்ள சரியாக வாசம் பண்ண முடியல. இருந்த எண்ணம் எல்லாம் வந்து உம்மை மறைக்குது. உம்மோடு உறவாட முடியல, உம்மோடு பேச முடியல, ஒரு பிரசனத்தை அனுபவிக்க முடியல, ஆவி வந்து ஆராதிக்க முடியல. தயவு செய்து இந்த சாதாரண ஆளுக்கு குணம் எனக்கு வேண்டாம்.
எரிச்சல் எனக்கு வேண்டாம், இந்த பகைமை எனக்கு வேண்டாம்ப்பா. எதுக்கு இந்த கோபம், எதுக்கு இந்த என்ன செய்யறதுன்னா என்ன லாபம்? புருஷனை பார்த்து மனைவிக்கு கோபம், மனைவியை பார்த்து புருஷனுக்கு கோபம், பேசுகிற வார்த்தை கண்ணா பின்னா. எப்படி உனக்கும் தேவனுக்கும் நெருக்கம் உண்டாகும் சொல்லு பார்ப்போம். கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் பேசி இருதயத்துக்குள்ளேயே ஒரு வெறுப்பான சிந்தையோடு நீ வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி உனக்குள் தேவன் வாசம் பண்ணுவார்? எனக்கு சொல்லு பார்க்கணும். சொல்லு, முடியுமா? முடியாது. இது மாதிரி நான் பல முறை நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஏன்னா அது எனக்கு தெரியும். எனக்கும் ஆண்டக்குரிய உறவில் விரிசல் வந்தாலே எனக்கு தெரியும். ஐயோ இது செட் ஆகாது. ஒன்று நாள் அப்படியே இருதயத்துக்குள்ளே இருந்து கூட ஒரே போராட்டம் வரும். ஐயோ சரி என்ன பண்ணுறது தெரியாதுன்னு யோசித்துட்டே இருப்பேன். முழங்கால் படிக்கிட்டா ஆண்டுட்டாளுவேன். ஆண்டவர் உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறாப்பா, இந்த எண்ணம் வேண்டாம், இந்த பகை கசப்பு வெறுப்பு இந்த சிந்தை எனக்கு வேண்டாம், இந்த உலக எண்ணம் வேண்டாம், என்ன வேதனையோடு ஆடுவேன். உண்மையில சொல்கிறேன். அப்படி ஜோம் பண்ண கத்தல் ஆவியான முழுமையான செய்து என்னை விட்டு அகற்றி நமக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு சரியாக இருக்கணுங்க. வேற யார் என்ன சொன்னால் மேட்ரு கிடையாது. ஆமே, என்ன எதிராக பேசுவோம் நாளைக்கு நம்மகிட்ட வந்துடுவாங்க அவங்க. ஆமே, என்ன அன்பாக பேசுவோம் நாளைக்கு நம்மளை விட்டு வெளியே போயிடுவோம் அவட்டு. அதை பார்த்தா நம்ம வாழ முடியாது. ஆமே, என் ஆண்டவர் என்னை விட்டு போகக்கூடாது, அவர் என்னோடு இருக்கணும். இந்த ஒரு நிலைக்கு நேரம் அவங்களுடைய இருதயத்தை ஒன்று தேவ சமுத்திரம் இருந்தது. முழங்கால் படி அப்படியே கண்ணை முடிச்சு இருந்தோம்னா தேவனுக்கு முன்பது அவங்களுடைய இருதயத்தை விரித்து வையுங்கள். இருதயத்தை கர்த்தர் முன்பது திறந்து வைங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உண்மையாகவே சில சூழ்நிலை மறக்க முடியாத வருத்தமாக தான் இருக்கும். பல காரியம் நமக்கு மறக்க முடியாது, அது எல்லாருக்கும் வர சூழ்நிலை தான். ஆனால் அது எல்லாமே முக்கியம். உனக்கு தேவனுக்கு உனக்கு ஒரு உறவில் முக்கியம். அந்த சின்ன சின்ன பிரச்சனை என்ன செய்யுது? தேவனுக்கு உனக்கு நடுவாய் பிரிவினையில் உண்டாக்குது, முகத்தை மறைக்குத. கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாமல் அவருடைய கையை தடுக்குத. ரட்சிக்கக்கூடாது கர்த்தருடைய கை குறுகல்லையே, கேட்கக்கூடாது அவருடைய செவி மந்தமாகவில்லையே. ஆமே, தடுக்குதாம, பிரிவினை உண்டாக்குதாம. உனக்கும் தேவனுக்குரிய உறவில் ஏன் நீ விரிசலை உண்டாக்குறான்னு விட்டு கொடுக்குறான்னு கேட்குறேன். அதற்கு நீ ஏன் அனுமதித்தாய்? அன்று கேட்குற உனக்கு யார் முக்கியம்? நான் இல்லவா முக்கியம்னு கேட்குறாங்க. என்ன விட உனக்கு யார் முக்கியம்? உனக்கு முக்கியமான நபரை நீ உள்ள வச்சிருக்க. எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது உண்டாக சொல்லு பார்க்கலாம். அவனது கெஞ்சுகிற ஏசப்பா என்ன மன்னிச்சிரு, நான் பகைச்சிருக்கிறவங்களெல்லாம் நேசிக்க எனக்கு இறுதியும் தாங்கப்பா. நான் சிலரை நான் மறுத்துட்டு இருக்கிறேன். இருதயத்தில் அவங்க மேலே எரிச்சலும் பகையுமா இருக்கிறப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு முக்கியம். உன் வாழ்க்கையில் ஏசப்பா இருந்தால் உனக்கு எல்லாம் அனுகூலமாக மாறும். உன் வாழ்க்கையில் இயேசுவுக்கு முதன்மையான இடத்தை கொடு, எல்லாம் உனக்கு மாறும், எல்லாம் மாறும். டைம் போட்டு நீ எழுதி வச்சுக்க. ஆண்டவருக்கு நீ 100% வேற யாருக்கும் எதுக்கும் எந்த சிந்தைக்கு நீ முதலிடம் கொடுக்காம ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுத்து பாரு. ஆமாம் ஆமாம் சொல்லு, ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு வேணாம்ப்பா, நீங்கள் எனக்கு போதாம்ப்பா. உலகம் ஒன்று நிரந்தரம் கிடையாதப்பா. உலகத்தில் சிலர் மேல் எனக்கு இப்படிப்பட்ட மன எண்ணங்கள், பகைமைகள், கசப்பு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது உம்மை பார்க்க விடாது, உம்மை கூட சிந்திக்க விடாது, உம்மை ஆராதிக்க விடாது, உம்மை துதிக்க விடாது, உம்மோடு பேச விடாது. அதெல்லாம் உம்மோடு பேச விடாமல் உறவாட விடாம தடுக்கிற இந்த குணங்கள், இந்த சிந்தை எனக்கு வேண்டாம், இந்த சிந்தை எனக்கு வேண்டாம், இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம், இந்த பேச்சு எனக்கு வேண்டாம். என்னை ஒரு முறை மன்னிச்சு என்னை சுத்தம் பண்ணுங்க. உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. நான் உம்மோடு நான் ஒன்றித்து இணைந்து வாழ வேண்டும். நான் உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும் அப்பா. இந்த வல்லமை நான் நிரப்பப்பட்ட மனுஷனா
ஜெபிப்போம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். எவ்வளவு பகைகள், எவ்வளவு கசப்புகள், எவ்வளவு கட்ட துக்கப்படுகிற காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனதிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனதிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான்
உங்களுக்கு நன்றாய் தெரியும். எவ்வளவு துக்கங்கள், வேதனைகள், பல பகைமைகள், கசப்புகள் எல்லாம் வரும்போது நம்ம எவ்வளவு நாள் ஜெபிக்க கூட செய்யாமல் இருந்திருக்கிறோம். சில பிரச்சனை வந்துட்டா உடனே பிரச்சனையை மட்டும் சிந்திச்சுட்டு ஜெபிக்காமே இருப்பேன். ஜெபம் பண்ணி தான் என்ன பிரயோஜனம்? ஒரு உற்சாகம் தான். ஜெபம் என்றாலே பிடிக்கும். அதுபோல கேட்குற தேவ பிள்ளை, நீ சிலர் இடத்தில் எரிந்து விழுகிறாய். மனைவியாகிய நீ கணவனிடத்தில் எரிந்து விழுகிறாய். கணவனாகிய நீ மனைவியிடத்தில் தேவையில்லாமல் எரிந்து விடுகிறாய். இதெல்லாம் எவ்வளோ ஆபத்தான. இப்படி நீ நிம்மதியாக வாழ முடியும்? சொல்லு பார்க்கலாம். ஆண்டோட கேள்வி, இயேசப்பா என்ன மன்னிச்சிருக்கு. இது வாழ வேண்டியதான ஒரு நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, பிரச்சனையும் சண்டையும் குழப்பம் பண்ணிட்டு வாழ்வது வேஸ்ட்டு தானே. சிலருடைய வாழ்க்கை வாழ வேண்டிய காலம். ஆனால் பகைமையும் சண்டையுமாகவே காலத்தை கழிச்சிடுவாங்க. வயசாகி சாகிறதுல சண்டை போட்டு கிடக்கும். கணவன் மனைவி சொல்லுவாங்க, ஐயோ என் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நிம்மதியாக தான் இருந்ததில்லை சொல்லுவாங்க புருஷன். மனைவி சொல்லுவாங்க, எப்போ கல்யாணம் ஆச்சு அண்ணன் எனக்கு சண்டை தான். ஒரு நாள் கூட சிரித்து பேசினதே இல்லை. சிரிக்காத பிராணிகள் நிறைய உண்டு. மனிதனுக்கு அதற்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவனுடைய. நீங்கள் நல்லா இருக்கலாம். ஆண்டவரை முன்னவை முதன்மையாவை. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீட்டில் அல்லது என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கப்பா, மன்னிச்சிருங்க. நல்ல இருதயத்தை எனக்கு தார். நேசிக்கும் இருதயத்தை தார். அன்பு பாராட்டும் இருதயத்தை தார். இருதயத்துக்குள்ள வெறுப்புகளை நான் அகற்றி சுத்த இருதயத்தோடு நாங்கள் அன்பு கூற கிருபைதார். கர்த்தர் சமூகம் விட்டு குளிச்சோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு ஆயிடுச்சு. நாங்கள் வந்து உண்மை ஆராதித்தோம். கடைசியாக வசனத்தை ஆதாரமாய் கொண்டு பல ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடி நான் எங்களை நாங்கள் ஒன்று பார்க்க நீர் எங்களுக்கு எங்களோடு இடைப்பட்டபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டார். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி சுத்த இருதயத்தோடு தெய்வ பயத்தோடு வாழ கிருபை அவரோட வாழ்க்கையில் கிரீச்சல் பொல்லாத குழப்பத்து நாவில் பிரிவின் நாவிகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளப்படட்டும். தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரும் தங்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.